ஹாய் என் சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி காய்கறி சாதம் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம், பீன்ஸ், கேரட், அவரைக்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக அடித்து வச்சுக்கலாம். இப்போ சோறு தனியாக வெந்துக்கிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் அது வெந்நீரில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் இருந்தால் அது விட்டுக்கலாம். கடை மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், ரொம்ப கருக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறமா தக்காளி, அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்டு பட்டாணி, சோயா சங்க்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மஞ்சள், மல்லி, வத்தல், உப்பு இவ்வளோ போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு, கொஞ்சம் காய்கறி வேகணும் அப்படிங்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதிலே இப்போது ரைஸ் போட்டு நம்ம பண்ணால் தான் அது தண்ணி அதிகமாக தேவைப்படும். இப்போ தேவைப்படாது, வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடித்த சாதத்தை அது கூட போட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்ல கிளறி விட்டாச்சுன்னா நம்மளுக்கு வெஜிடபிள் மசாலா சோறு ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் காய்கறி சாதம் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. காய்கறி வேண்டான்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.